என்னாதுன்னு நீங்க கோவப்பட்டு கத்தும் பொழுது இப்போ நிறைய ஈஸியா வந்து டயபெட்டிஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப டெவலப் ஆகிறதுக்கு கூட அது ஒரு காரணம். பொதுவாக டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன். அப்ப கொஞ்சம் நீங்க கூலா இருந்து யூஸ்வலா என்ன பண்றாங்க, எனக்கு டயபெட்டிஸ்னா நான் வந்து நைட்டு சப்பாத்தி சாப்பிடுறேன், ராகி சேமியா சாப்பிடுறேன். நான் என்ன சொல்றேன், ஈஸியா பண்ணிடுறாங்க. நான் என்ன சொன்னேன், டயபெட்டிஸ் இருக்கு இதுவும் எக்ஸ்ட்ரா ஒரு சேர்த்துக்கோங்க. என்ன தெரியுமா, கொஞ்சம் டென்ஷன் ஆகாம இருக்கு. டென்ஷன் ஆகாம இருந்தா, கோவப்படாம இருந்தா that really helps. நல்ல உங்க பாடி ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுது. நான் வந்து சொன்னது ஒரு விஷயம் இல்லை, நிறைய விஷயத்துல நம்முடைய பாடி ஆர்கன்ஸ் வந்து பாதிக்கப்படுது. நீங்க உணர்ச்சி வசப்படும் போது, கத்தும் போது, கோவப்படும் போது அந்த அட்மாஸ்பியர் பாதிக்கப்படுது, அந்த நபர் பாதிக்கப்படாது. இதெல்லாம் தாண்டி நம்மளுடைய பிசிக்கல் ஹெல்த்தும் பாதிக்குது. ஸோ இதை நீங்க ரியலைஸ் பண்ணீங்கன்னா நீங்க என்ன தோணும், ஓகே நான் நெக்ஸ்ட் டைம் கோவப்படக்கூடாது. இதே சிச்சுவேஷன் இப்போ இன்னைக்கு நான் கோவப்பட்டுட்டேன், ஒரு கத்திட்டேன், ஐ ஃபீல் பேட். நெக்ஸ்ட் டே அதே சிச்சுவேஷன் வரும்போது சேம் ரியாக்ஷன் இருக்கக்கூடாது. லெட் மீ ரெஸ்பாண்ட் தி நெக்ஸ்ட் டே. கொஞ்சம் அந்த விஷயத்த